ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு லெமன் ரைஸ். ஸோ ஊறுகாய் வாங்குறதுக்காக எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த 5 ரூபாய் வாங்கி பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த 5 ரூபாயில் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு ரேரான விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த காயினில் பார்த்தீங்கன்னா கொமகாத்தா மரு அப்படின்ற இந்தியாவில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி போட்டிருக்காங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்ம வரலாற்றில் நடந்த ஒரு மிகவும் ஒரு சோகமான விஷயமான கொமகாத்தா மரு இன்சிடென்ட் அதை பற்றி பார்க்கலாங்களா? மே 18, 2016 பார்த்தீங்கன்னா கனடா பிரைம் மினிஸ்டரான ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய வாழ் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கொடுக்கிறார். கனடாவில் குடியேறுபவர்களில் இன்னைக்கு இந்தியர்கள் தான் பார்த்தீங்கன்னா 50% மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 100 வருடங்களுக்கு பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. மே 3, 1914 பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய யோகோஹோமா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கொமகாத்தா மரு அப்படின்னு ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா கிளம்பி வேன்கோவர் அப்படின்னு இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகுது. அதில் பார்த்தீங்கன்னா 370 பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸாக இருக்காங்க. 24 பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புளாக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி கனடாவுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 பேரை பார்த்தீங்கன்னா கனடா கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 354 பேர் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 60 நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க 60 நாள் கழிச்சு கொல்கட்டா ரீச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி வந்துட்டு நின்றுட்டு அவங்களெல்லாம் கைது பண்ணணும்னு இது பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நடந்த துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட 26 இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா சோகமான முறையில் பார்த்தீங்கன்னா வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க நண்பர்களே. இதுதான் வரலாற்றில் நடந்த ஒரு சோகமான விஷயம்.